Hello friends, welcome to Healthyfoodchef. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே ரொம்ப சுலபமான முறையில வெண்ணெய் மற்றும் நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா நல்ல மணக்க நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பசும்பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க பால் காய்ச்சிக்கோங்க. பசும்பால் எப்பவுமே வாங்குன பிறகு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. வெளியில இருந்து வாங்குற பாலை. அதுல வந்து மாட்டோட முடியலாம் இருக்கும். அதனால இப்ப பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். பால் வந்து நல்லா பொங்கின பிறகு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நீங்க சிம்மில்ல வச்சிருங்க. பால் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். பால் வந்து நல்லா காஞ்ச பிறகு இப்போ அப்படியே ஆற விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு எதுவும் கிளறிட வேணாம். அப்பதான் வந்து மேலே பாலாடை வந்து நிக்கும். இப்போ பாருங்க நல்லா திக்கா நல்லா yellow கலர்ல எவ்வளவு பெரிய லேயர் இருக்குன்னு. எப்பவுமே இத வந்து மேலே இருக்கறத மட்டும் அலங்காம ஒரு ஸ்பூன்ல எடுத்து சேகரிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நிறைய குவாண்டிட்டி கிடைச்சிக்கிறப்ப அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத வச்சு பட்டர் செஞ்சுக்கலாம். பாலாடையை வந்து இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்து வச்சுட்டே வாங்க. இது வந்து நல்லா திக்கான பட்டர் கிடைக்கும். இன்னொரு ப்ரொசீஜர் வந்து இப்போ பாலை நல்லா காய வச்ச பிறகு நம்ம தயிர் போட்டுக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாலை வந்து நல்லா முக்கால்வாசி நல்லா ஆறிடணும். கை வச்சா லைட்டாக வெதுன்னு இருக்கிற பதத்துக்கு அந்த பால் வந்த பிறகு 1 ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம ஆல்ரெடி பொறையூற்ற எடுத்து வச்சுருக்கணும். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. நைட்டு போட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி பாருங்கள் வந்துடும். இந்த மாதிரி தயிர் வந்து பொறையூற்றின பிறகும் மேலே வந்து நல்லா yellow கலரில் ஆடை ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம மேலே இருக்கிறத மட்டுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் எடுத்து. ஸோ பாலாடை தயிராடை இது ரெண்டையுமே வச்சு நம்ம ரொம்பவே சூப்பராக செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்போ தயிர் போட்டாலும் சரி பால் காய்ச்சும் போதும் சரி மேலே இந்த மாதிரி இருக்கிற ஆடையை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வாங்க. நமக்கு இந்த மாதிரி நல்லா திக்கானது கிடைக்கும். இப்போ இதை வந்து மிக்சியில் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இது கூட 1 கிளாஸ் அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ வெண்ணெய் திரண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸ் சைடில் வந்து மிக்சிலையும் போட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து திருவியும் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து வெண்ணெய் வரும். ரொம்ப ஓவராகவும் அடிச்சிடக்கூடாது. அது வந்து ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். வெண்ணெய் வந்து திரிஞ்சு வராது. பாருங்கள் இப்போ லைட்டாக நம்ம அடிக்கவே எல்லோ கலரில் மோர் தனியாக பட்டர் தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம கை வச்சு அந்த மேலே இருக்கிற பட்டரை மட்டும் எடுத்துக்கலாம். அது வந்து ஒட்டாமல் நம்ம கையில் வந்து இருக்கும். பாருங்கள் நான் இப்போ கையில் எடுக்கும்போதே எவ்வளோ அழகாக வருதுன்னு. மேலே வந்து நல்லா தனியாக லேயர் மாதிரி நிற்கும் அந்த வெண்ணெய். ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். கை வச்சு எடுக்கும்போதே ரொம்ப அழகாக வந்துடும். இதை எடுத்து நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பட்ரு. அதோடு சேர்த்துக்கோங்க. ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து தண்ணியெலாம் தனியாக வந்துடும். இதை வந்து நல்லா நீங்கள் ஒரு 2 ல இருந்து 3 தடவை அடிச்சுக்கலாம். மேலே வந்து yellow கலரில் இருக்கிறது போக ஒயிட் கலரில் வரும். அது வரைக்கும் நீங்கள் பட்டர் வந்து அடிச்சுக்கலாம். இப்போ மோர் தனியாக வெண்ணெய் தனியாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம வேணுங்கிற ரெசிபி இந்த பட்டரை யூஸ் பண்ணியே செஞ்சுக்கலாம். பட்டர் மசாலா கேக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இந்த பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து நம்ம நெய்யாக காய்ச்சிக்கலாம். இல்லை பட்டர் வந்து சமையலுக்கு பாதி எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் கூட நீங்கள் நெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் எடுத்து இப்போ ஒரு கனமான ஒரு வடை சட்டிலையோ இல்லை வந்து ஒரு பேனில் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா காய்ச்சிக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த நுரை மாதிரி இருக்கிறது ஒயிட் கலரில் இருக்கிற எல்லா பபுள்ஸுமே அடங்கணும். இது வந்து நல்லா கிளியராக நல்லா கண்ணாடி மாதிரி எண்ணெய் பதத்துக்கு நெய் வந்து பிரிஞ்சு வரணும். இது மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அடியில் வந்து கசட்டு ஃபுல்லாக தங்கிடும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டியில் வடிச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான நல்ல மணமான பசு நெய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குறது வந்து எண்ணெய் மாதிரியே இருக்கும். அந்த நெய் வந்து வாசமே இருக்காது. இதே நம்ம இதை 1/2 ஸ்பூன் ஊற்றினா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நெய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you. Happy cooking.